இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கென்ற சுதந்திரம் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றது. இருக்கப்பட்டவர்களுக்கு சொந்தங்கள் அதிகமாக இருந்தாலும் தோற்ற மற்றவங்க மாதிரி பாதிப்படைய மாட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி, உலகம் எப்படி இருக்கும்போது இருப்புடையதாக பேசுகிறது? மகாத்மா கேட்டார் கையில் இங்க ஹிமாலயாவில் ஒரு காலம் அதுக்கு சில விளக்கங்களும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலகமானது இப்படி இருக்கும்போது அது இருப்புடையதாக காணப்படுகிறது. இப்படி இருந்தால் உலகம் இருக்குன்னு நம்ப முடியுது. பாருங்க, அஞ்சு நாளையா அது ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம். புலங்கள் சொல்லக்கூடிய புலங்கள் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே இந்த 5 புலங்களும் இயங்குறவங்க தான் பெரும்பாலும் உறவு ஏற்படாது. தனி மனிதனுக்கு பழக்க வழக்க தோஷத்தினால ஆரம்ப நிலையில பழக்க வழக்க தோஷத்தினால அந்த மனதுக்கு இருப்புத்தன்மையை கொடுத்துறாங்க. அந்த மனம் இருப்புத்தன்மையினால மேல மேல அது ஒன்னா நாம ரூபத்தை காட்டி சொல்லி 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 அது மேலும் விரிச்சு அது விவரித்து கற்பனையில போய் உலகம் இருக்க வருதா தோன்றது. அதாவது பழக்க வழக்க தோஷத்தினால அடிப்படையில பழக்க வழக்க தோஷத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிறந்த குழந்தை ஒரு மகாத்மாட்டே இருந்திருந்தா பிறக்கும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு திருப்தியும் ஏற்படாம அறிவு சுரூபமா அவர் ஆரம்பத்திலிருந்தே கூட கொண்டு வந்திருக்கலாம். அந்த கற்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை வினை சம்பந்தப்பட்டு இருப்பதனால் பூர்வ ஜென்ம வாசனை கொண்டுமா இல்லையா? இப்ப மகாத்மா இருக்கிறதுனால வரக்கூடிய நிறைவு அது கருவுக்கு நுழையும் போதே பூர்வ ஜென்ம வாசனையை கொண்டு வரணும். சஞ்சீவத்திலிருந்து எடுத்து வந்த பிராப்தமானது அந்த சிசுவையும் பாதிக்கும். அப்படி பாதிப்பதனால மகாத்மா இவ்வளவுதான் பாடம் கொடுத்தாலும் இது அனுபவிச்சதுக்கப்புறம் அந்த பாடம் ஏறணும். அது முந்தியது, முந்திங்கிற கணக்கு உண்டு. இது பிந்தியது. ஆனா இந்த மகாத்மா கொடுக்கப்பட்ட சத்திய வாசகமானது சரணம் பார்த்துதான் வேலை பார்க்கணும். உடனே வேலை பார்க்காது. சென்னை சந்தர்ப்பம் கண்டு எந்தெந்த நேரங்களில் அதுக்கு உண்மையை போகட்டணுமோ அப்படித்தான் போகட்டும். அந்த தர்மமானது இவருவாக்கு சத்தியவாக்கு தர்மத்தை மட்டும் தேடாது. அப்ப இது இந்த குழந்தை படிக்கிறதா இருந்தா அந்த பிராப்தத்துக்கு இடம் கொடுக்கும், வலிய பிராப்தத்துக்கும் அல்லது கூடிய வினை இந்த தாபத்துக்கும் இடம் கொடுத்து அது நடத்தி கொண்டு போகும். தன்னையும் கண்டு தன்னுடைய சாமர்த்தியத்தினால
அந்த பொய்யை விலக்கி விலக்கி அடிக்கிற காட்டும். அது இந்த காலக்கிரமத்தில் அது பயன்படும். மகாத்மாட்ட இருந்தால் கண்டிப்பாக பழுதாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் இருப்பதா போல தோற்றது காரணம் நாம ரூபம் தான் முக்கியம். முதல்ல சொல்லக்கூடிய அதான் சொல்ல முடியும். இந்த நாம ரூபங்கள் நிலைத்து இருப்பதில்லை. மாறி 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 வருது. ஒன்னா கிடையாது. அப்படி நிலைத்து இருக்கா தன்மையினால நாமரூபங்கள் மாறுபட்டு 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 வருவதனாலேயும் மாறுபட்ட குணங்கள் அடிப்படையாக அமைவதனாலேயும் இந்த பழக்கொள்ள தோற்றமான குணங்களுக்கு சம்பந்தம் கொண்டிருப்பதனாலேயும் புரியுதா? இந்த கொண்டு வந்த குணம் வேறு, இங்க அணுகப்பட்ட தன்மை பிராப்தம், ரெண்டுக்கும் சம்மதம் இருக்குது. அப்படி ஒன்றுடன் பிணைந்து ஈடுபடுவதால் சத்தியமா தெரியுது. பெரும்பாலும் சத்தியமா தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, நாமரூபத்தை, ஜீவ தோற்றத்தை, ஆவரண மயக்கத்தை இல்லை என்று மறுக்கவே முடியாது. ஏன் இந்த ரெண்டு கண்ணுக்கு முன்னால முழுக்க தெரியக்கூடிய அதான் தெரியுது, நாமரூபம் தான் தெரியுது. இந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறோம், அதுக்கப்புறம் தான் போசையும் காது கேட்குது. காட்சியா முதல்ல முக்கியம். இந்த காட்சியின் மூலமாக கண்டிப்பாக அதெல்லாம் பிரத்யட்சமாக நேருக்கு நேராக முழுமுண்டமாக அப்படி பார்க்கிறோம். இது முதல்ல சத்தியமா தெரிவு காரணம் இந்த நாமரூப மயக்கம். ரெண்டாவதுல போறதா கொடுக்கல் வாங்கல். நல்லா கவனிக்கணும். வாக்காலையோ பொருளாலேயோ கொடுக்கிறோம், வாங்குறோம். இப்படி இதனாலும் சத்தியமா பிரகாசிக்குது. இன்னைக்கு பண்டமோ பொருளோ உணவோ கொடுக்குறீங்க இல்லையா, வாங்க செய்றீங்களே, இதனால அவ கொடுத்தா வாங்கணுமே, வாங்க போல் கையில இருக்குது, கொடுத்தவள் முன்னால இருக்காளே, வாங்க நானும் முன்னாடி இருக்கேனே, இப்பதான் விவகாரம். நான் எனது மாயவில்லை, கொடுக்கப்பட்ட அவளும் இருக்கிறா, அவ கொடுத்த அந்த பொருள் கையில இருக்குது, வாங்க நானும் இருக்கிறேன். இது எப்படி உலகம் இல்லைன்னு சொல்ல முடியும் என்று இப்படி வாதம் பண்ணும். இந்த வாதத்தை கொடுக்கப்பட்ட அவளும் கொடுக்கப்பட்ட பொருளும் வாங்கப்பட்ட யாமும் யார்? ஒருவனுடைய இயக்கம் தானே, ஒன்றல்ல. அந்த அத்தியத்துக்கு போக வேண்டாம். ஒருவன் இயக்கம் தானே, ஒருவன் பொருள் தானே, ஒருவனுடைய உடம்பு தானே. அது எப்படி என்னுடையதாகவோ அவருடையதாக கருதுக்கு எப்படி நமக்கு யோசிக்க இருக்கு? இந்த இப்படி அந்த இடத்தை மாற்றி போட்டீங்கன்னா அந்த பாசம் அழுபட்டு போகும். அப்ப கொடுத்த தெரிஞ்சுதே, கண்ணுக்குமா தெரியுதே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுது. நாமக்கு சம்பந்தப்பட்ட பொருளானாலும் சரி, வாக்கானாலும் சரி, பிரத்யேகமா தெரியும். காரணம் என்ன? இன சம்பந்தம். இங்கேயும் இருக்கு, அங்கேயும் ஒன்னே இருக்கு, ரெண்டுக்கும் முடிஞ்சிருக்கிறது. அவனுக்கு அந்த மகாத்தான் தெரியும். அவன் சுத்த சைத்தன்யம், பகவான் சுத்த சைத்தன்யம், அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவன் கைத்தறி ஏங்குறேன் மாயா, அதுக்கு அவற்றும் தெரியும். சின்னத்தான் இந்த கொடான அண்டங்களையும் ஒரு நாடு கூட தாமதிக்காமல் சுழற்சி மாறாமல் ரொம்ப ரொம்ப திறமை நடத்தி கொண்டு போற காரணமா தான். இது உங்களுடைய ஒரே வழிமுறை, ஒருவனே எல்லாம் நலமே, எல்லோரும் நல்லவர்களே. மூணை போடுங்க பார்ப்போம். எல்லாம் ஒருவனே, எல்லோரும் நலமே. எல்லோரும் நல்லவரே.
இப்படி போட்டீங்கன்னா தீவிரவாதி யார் உண்டு, செயலர் உண்டு. ஆனா இது அனுபவத்துக்கு கடினம். வந்துருச்சுன்னா மாறாது. இந்த பொய் மாறி 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 வரும். பொய்யான பழக்க வழக்கங்கள் மாறி 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 அடக்களிக்கும். இந்த சத்தியம் பிரகாசித்து விட்டால் இது மாறாது. ஆனா பிரகாசிப்பதற்கு கொஞ்சம் காரணங்கள் ஆகும். ஏன்? அந்த பொய்யினுடைய இருட்டு மயக்கமா இருக்குது. அந்த இருட்டு தான் அன்னைக்கு பிரத்யட்சமா தெரியுது. இன்னைக்கு தெரிஞ்சு பழக்க வழக்கம் காரணம். பழக்க வழக்கம் கொஞ்சம் மாற்றம் போகும் முடியும். எப்படி முடியும்? நாம் சாதிக்க வந்தோம். வாழ வரவில்லை, சாக வரவில்லை சொல்ல வேண்டாம். வாழ வரவில்லை, சாதிக்க வந்தோம். அந்த உறுதியில போதும். மாயாஜாலம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? நீ மனதை வரைக்கிட்ட, பகவான் மாயா வரைக்கிறான். அது பகவான் ஒன்னா இருந்தீங்க வருது. நீ மனதை விளக்கணம் தந்தீங்கனால் எல்லாம் ஒருவனே ஆக்குறது மன வலியெல்லாம் போயிருது. நீ எந்த அவனை மொழியா சொல்லாத நீயே கதின்னு அவனை பிடிச்சுக்கிட்டியோ அவன் தன் மாய வலிக்கிடுவான். அவன் விளக்குதான் விளக்கு மாய தன்படியே ஒதுங்கிடும். நீங்க ரெண்டு சைத்தன்யமா இருக்கிறீங்க, ஒன்னா ஒட்டிக்கிறீங்க. அப்படின்னு மாயா தானே. உங்களுடைய சேர்ந்து என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு உலகம் போதும். சுற்றி கொஞ்சம் கொடான கூடி ஜீவன் எடுக்கிறாங்க, ஆட்டி படுத்துக்கலான்னு இருப்போம். இது மாயா ஒதுங்கிடும். நீங்க மாயா உருக்க வேண்டாம். மனதை மட்டும் அவன் சிறுகளை ஒப்படைச்சிருங்க போறோம். வரணும் இல்லை. மனதை மாற்றம்னா எல்லாம் ஒருவனே, எல்லாம் நல்லதுங்க, எல்லோரும் நல்லவர்களே. கேர ஒண்ணாதியா. அடிக்கிறது அந்த எண்ணம் வரணும். நாம் வாழ வரவில்லை, இன்பத்தோடு மனைவி மக்களோடு உருவ சுற்றத்தோடு கூட்டமெடுத்து கூத்தடித்து வாழ வரவில்லை. சாதிக்க வந்தோம். வாழ்வது முன்னெல்லத்துக்கும் மறைந்துவிடும். வரும் இருக்கும் ஒன்னே மறைஞ்சிடும். முன்னால போல சாதனை அப்படி இல்லை, வராது. வந்துவிட்டால் அது அழியாது, மறையாது. எந்த மாதிரி வருவாரு போகணும். திட்டம் உறுதி கண்டிப்பா இருக்கணும். சிவா பாட்டு ஒரு பாட்டு அப்படி அவள் தினமா சொல்றாங்க. என்னதான் நடக்கட்டுமே, நல்ல கவனி. அந்த வார்த்தையாக நல்ல கவனிங்க பார்ப்போம். என்ன நடக்கட்டுமே. சரி, நீதி தர்மம் நியாயம் சொல்லலாம். அந்த தர்மம் அப்படி மறையட்டுமே. ஆனா தன்னாலே வெளிப்படும். எப்பயுமே இருட்டாக இருக்க போவதில்லை. கண்டிப்பா வெளிச்சம் வரதான் செய்யும். அந்த வெளிச்சம் வருவரை பொறுத்துறேன். ஏக்கத்தோடு வெளிச்சம் சீக்கிரம் பிரகாசிக்கும். ஏக்க உருக்கத்தோடு இருந்தாதான் அந்த பிரகாசம் சீக்கிரம் தெரியும். நீ ஏக்க உருக்கத்து இல்லாதபடி ஜெகத்துல மயங்கிட்டீங்கன்னா சரி, அது மயக்கமா இருக்குது, மயக்கம் நீங்கட்டும், இன்னும் அது காலாமதப்பட்டும். ஏக்கத்தை வந்து பிரகாசம் உண்டாகும். உனக்கு ஏக்கம் இல்லையா பிரகாசம் உண்டாகாது. நாம் சாதிக்க வந்தோம். யார் யார் சாதிக்க வந்தார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நிறைவு போடும். மற்ற பேருக்கு வேடுறாங்க, வேண்டு போறாங்க. நம்மளுக்கு நம்மக்காக வேண்டாச்சு. இந்த ஒரு சட்டையா போட்டு வேண்டிருக்கோம், கூடாது ஒரு சட்டை போட்டு வேண்டிருக்கோமே. இந்த ஜெகன் தானே அது.
அப்படி விளையாண்டோம் மறந்துட்டோம். யார் விட விளையாண்டோம், எப்படி விளையாண்டோம், எங்கிருந்து விளையாண்டோம், இது மறந்துட்டோம். அப்படி மனப்பும் நினைப்பு இருந்தால்தான் மாயாவுக்கு பொருந்தும். அந்த நினைப்பு மரபு வழியாக மாயாவுக்கு மனதுக்கு பொருந்தாது. இறப்பும் பிறப்பும் பொருந்த எமக்கு எவ்வண்ணம் வந்தது. இறப்பு பிறப்புன்னு சொல்றாங்களே, எப்படி வந்தது? இறப்பும் பிறப்பும் பொருந்த எமக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யாம் பார்க்கின் மறப்பும் நினைப்புமாய் நின்ற. நல்ல கவனிக்கணும். மறந்தா உலகம் இல்லை, நினைச்சா உலகம் உண்டு. உதாரணம், தூக்கத்தை உலகத்தை காணும், மறந்து அப்படி இருக்கத்தான் செய்யற. உலகத்தை காணுமே, காணவரியா கூட பக்கத்துல பட்டம் பார்த்துருக்கானே, என் பக்கத்து பட்டத்தை குழந்தை பார்த்துருக்குது, எங்க அப்பா அம்மா பாக்குறாங்களே, என் மனைவி பாக்குறாளே, உலகம் இல்லையங்கிறியே. அவங்க பாக்குறாங்க, நீ பாக்குறியா? அவங்க பார்த்தா பார்த்து போறாங்க, நீ பாக்குறதுக்கு உலகம் தெரியுதா? மறந்து மறப்பும் நினைப்புமாய் விழிஞ்ச உடனே அவங்களுக்கு பக்கத்து என்ன கிடக்க தெரியுது, யார் வரா யார் போறான்னு தெரியுது. அதுக்குமே ஒன்றும் தெரிய மாட்டேங்க. ஒரு சப்பம் வந்து பக்கத்தில் பட்டுட்டா தெரிய மாட்டேங்கி, மேல ஊர்னு போனாலும் தெரிய மாட்டேங்கி, வீட்டில் பொருளை கொண்டடிச்சு போனாலும் தெரிய மாட்டேங்கி. விழிப்புல விடுவியா? விழிப்பு நேரத்தை வந்து பாம்பு வந்தாலும் கம்பத்துக்கு அடிச்சு விடிய போட்டுருவேன். திருட உள்ள நுழைஞ்சாலும் ஊரை கூட்டி அவனை இம்சை பண்ணுவேன், பிடிச்சிக்குவேன். தூங்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்க. மறப்பும் நினைப்புமா நின்ற வஞ்சகமான மனம், வஞ்ச மாயா மனதினால் வந்தது தோழி முடியுமா? நம்முடைய கவனப்பிரிவு வரணும் இல்லை. இப்படி விழிப்புணர்வோடு இருக்கும்போது குடும்பத்திலேயோ தொழிலையோ உறவு சுத்தங்களையோ எந்த சரசரப்பு நடந்தாலும் சரி பாதிக்காது. அந்த விளையாடு ஒரு மாதிரி தெரியும். சரி, விதிவினை விளையாடுது. விதிவினை விளையாடுனா பிரபஞ்சம் பூரா கரண்ட் போட்டுமே அது நிரந்தரமா இருக்க போறதுன்னு இல்லை. வர்ற போல வரும், போற போல போயிடும். எப்ப வரும் எப்ப போகும் சொல்ல முடியாது. அதுல போய் நாம் ஏன் போறணும்? நமக்கு சாஸ்வதம் அந்த ஒருவனே. அவனுக்கு அணி எது இல்லவே இல்லை. அவனே நாம், நாமே அவன். கூட அந்த மனம் கிடந்து லவா லவா லவாலும் அடிக்கிற வருடத்தை கத்தமா கத்திக்கிட்டே இருக்கு மனம். அதை விட்டுருவோம். இந்த மனதை ஜகத்துக்கு விடாதபடி எந்த முன்னாடியும் அவனுடைய திருவிழிலேயே விட்டுட்டோம்னா மனம் அறிவா மாறி போகும். மனம் அறிவாத ஒன்றுதான் நமக்கு சாதனை வரணும் ஒரு இல்லை. அப்படி அறிவான மனமானது திரும்ப மனமாக மாறணும், மனமாக மாறாமல் இருக்கணும். அதுக்கு அவன் வந்து அவன் ஒப்படைச்சதுன்னா கண்டிப்பா அவன் பார்த்துக்கான். அவன் பார்த்துப்பான் இப்படி காரணம் வரான். வீட்டு ஒரு பசுமாடோ மாடு வளர்த்து வர்ற அந்த மாட்டினால அநேக பிரெயின் அவங்களுக்கு நிறைய உண்டாயிடுச்சு. பால் மாடாக இருந்தால் பால் கொடுக்கும். இந்த காளை மாடாக இருந்தால் வண்டிக்கோ ஒரு உழவுக்கோ ஒரு அடிச்சு பயன் தரும். இப்போ இந்த மாடு வேண்டாங்கிற மாதிரி நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. இந்த மாடுனால உங்களுக்கு சிரமம் தான். இந்த மாடு முட்டை வைக்கலையோ கோழி தாலி போடவும் தள்ளி வைக்கவும் பராமரிக்கவும் இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே வளர்த்து நடக்கிறது. அது ஒன்றே போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. இந்த மாட்டை எங்கே விட்டுருவோம். இன்னும் எங்க 10 மைல் 20 மைல் 40 50 மைல் கழுவி விட்டாலும் வீட்டுக்கு வந்துடும். அது எவ்வளவு தூரம் விட்டாலும் சரி அது மோப்ப வாசனை. மோப்ப இந்த மாடு நாய் இதெல்லாம் மோப்ப வாசனை, பூனை இதெல்லாம் அந்த மோப்ப சுற்றி விடுது. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும். நீ அங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது வீட்டில் இருக்கணும். உனக்கு வேண்டாங்கிற ஒரு ஏற்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா பக்கத்துல செய்வாங்க. அது கிராமத்துல யாரோ நமக்கு முக்கியமாக வேண்டிய இருப்பார். பிடிச்சு கொண்டு போய் ஐயா அந்த மாட்டை இந்த மாடு அடி இருக்க வேண்டாம், இது வச்சுக்கோ,
இங்கே தீனி போட்டு விடத்துக்கோ அறுபத்தி என்ன பயன்படுத்திக்கோ. அவனுக்கு மாடு தேவைப்படுது. சரியா நல்லதாக போச்சு, வாங்கி கட்டி போட்டுருவான். இப்போ வர முடியாது. கட்டி போட்டதுன்னா வர முடியாது. ரெண்டாவது நம்மளை மறக்காது. அவன் வீட்டில் உள்ள என்ன வைக்கலோ கூடமோ புல்லோ தண்ணியோ வச்சு பழகிடும். ஒரு 10 நாளே பழகிட்டா போதும். சரி அவனை கண்டாலும் அவனாட்டு ஏற்று பார்க்கணும். எப்படா போட வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு முறை ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு பழகிடும். பிறகு அவுத்து விட்டா எங்கே போனாலும் அங்கே அவங்க கட்டியதுக்கு வந்துடும். நீ ஒரு மாதிரி 2 நாள் வச்சு வீட்டுக்கு போகிற டிவைனா போகிற நம்ம கிட்ட மாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரேட்டு பார்க்கணும், திரும்பிடும். இது மனதின் குணம். மனதை எந்த ஒரு ஆடியும் அவனே 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 என்று அந்நியம் இல்லைங்கிற மாதிரி உணர பதிச்சிங்கன்னா மனம் வேற எங்கேயும் பார்க்காது. இந்த குதிரைக்கு ஒரு மறை போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மரப்பு உண்டு. இந்த அக்கம் பக்கம் பார்க்க முடியாது. அது மாதிரி மனதுக்கு அப்படி மறைவு போட்டுட்டே இருக்கணும். எல்லாம் அவனே எல்லாம் அவனே எல்லாம் அவனே. அவனுக்கு அன்னே உலகம் எதுவுமே இல்லை, உலகமே இல்லை. ஆனா அவன் சூத்திரதாரி எல்லாத்தையும் வினைபுதியை வச்சு அழகா வாழ்ந்துருக்கிறான். அன்றைக்கு வினைபுதி சம்பந்தப்பட்டதா இந்த உடம்பும் விளையாடட்டும். சொந்தம் கொண்டாட வேண்டாம், என்னுடையது, நான் தேடியது, இது வேண்டாமே. நல்ல விளையாடலாமே. வந்தா விடு, போனா விடு. இப்படி ஓர்மித்து பலனா போதும். ஏன்னா நாமருவம் கெடுவதற்கு வேறு மார்க்கம் எதுவே இல்லையா. எந்த யோகமோ தியானமோ மந்திரமோ நாமாங்கிறத நாம சொல்லலாம். ஆனா நாமாவளியில எந்த நாமா சொன்னாலும் சரி உள்ள உருகணும், கொஞ்சம் கண்ணீர் கசியணும். அப்படி கசிந்து உருகி அந்த நாமாவை சொன்னால் உள்ள குழையும். கல் போன்ற இதயமானது பஞ்சு போன்ற மென்மையாகும். அந்த மென்மையான அந்த இடத்தில் பகவானோட அமர்வதற்கு வாய்ப்பா இருக்கும். உள்ள வந்து உட்கார்ட்டானா அப்ப எதிர்க்க மாட்டான். உட்கார இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இடம் கொடுத்தா கண்டிப்பா உட்கார்ந்துருவான். ஏகப்பட்ட பிரச்சனையை உள்ள பூத்து அந்த இதயத்தை மூடிடுறான். அவனுக்கு ஆசனமா வைக்கிறது இல்லை. இந்த சர்தார்பம் ஒன்னாலதான் அந்த அத்தனையும் கழிவெல்லாம் விளக்க முடியும். மனதை மூடியிருக்கப்பட்ட இதயத்தை மூடியிருக்கப்பட்ட அந்த கழிவுகளை பூரா அகற்றுறது சர்தார்பம் ஒன்றுதான். அதனால அதெல்லாம் நீங்கி போகும். இப்போ கொஞ்சம் கண்ணீர் விட்டு மனம் கசிந்து உருகுனா போடும். கழுவியாச்சு, அந்த இடத்த சுத்தப்படுத்தியாச்சு. அது யாரும் உட்கார முடியாது, யாரும் இருக்க முடியாது, இருக்காது யாரும் கிடையாது வர்றதுக்கு. ஏன்னா அவனுக்குரிய இடம் சமயம் பார்த்துட்டே இருப்பான். என்றைக்கு அந்த இடம் தூய்மையாகிறதோ அந்த இடம் நமக்குரியது, நாம் வாசம் பண்ணணும். இப்ப எந்த இடம் கண்ணு கட்டுமா இருப்பான். நீ கழுவி விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு சொல்ல மாட்டான். நீ ஏன்டா இப்படி அடுக்க வச்சுருக்கா, கழிவுடைய நான் உட்காரணும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அதுக்கு சுத்தப்பட்டு நீ வாழ் கூப்பிட தேவையில்லை. சுத்தப்பட்டு அவசியம் வந்துடுவான். எல்லளவும் உள்ளத்தில் ஏறி குறையாண்டு உட்கார்ந்தான அவனை விரட்ட முடியாது. மாமா எல்லாம் அவன் மயமாகி போறே. விரட்ட யார் இருக்கா? அவனுக்கு இருந்து ஒன்றும் மசையாதுங்கிற மாதிரி இந்த நேரம் வீட்டாக இருக்கிறான். பிரசல சேர்க்கத்தான் செய்யறோம். ஏன் சிறப்பட மாட்டேங்கி? அவனின்றி அணு மசையாது என்பதை விட இது என்னுடையது என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் தேடியது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பொருள். நான் கஷ்டப்பட்டு தேடியது. இந்த குருவை பாராட்டுவது இதோட ஸ்ட்ராங்கா இருக்கு.
எல்லாம் அவனேன்னு சொல்லுவதை விட இது ரொம்ப அவ்வளவு உறுதியா இருக்கு. அப்ப இதை பலப்படுத்தி அர்த்தம் குறைக்கலாமே. இப்படி குறைக்காம என்ன சாதனை பண்ண போறோம்? பட்டத்தரப்பு நன்மையோ தீமையோ அந்த பங்கு கொஞ்சம் எழுதா படி வருமோ, இதுல சரியாது இரு என் ஏழு நெஞ்சேன்னா இந்த மனதுக்கு அப்படி ஒரு வாசகத்தை போட்டான். ஒட்டு மாடு குரங்கு இப்படி பல விதமாக தான் சொல்லுது. ரொம்ப ஏழ்மையான ரொம்ப நொந்து கெட்டு போனியே அவனை கொஞ்சம் விசுவாசத்தோடு அவனை ஏற்று பாரு. அவனேந்து உனக்கு வேற கதி யாரு உண்டு? யாரு ரட்சகன்? யாரு உபகாரமத்துக்கு இருக்கா? நாமரூபத்தோடு தெரியக்கூட கூட்டங்கள் பூரா பிச்சு பிடுங்கிட்டா வந்துருக்குது. உனக்கு கொடுக்கும் இல்லை வாங்கும், சொல்லாலும் பொருளாலும் அதுதான் வந்துருக்காங்க. உபகாரம் வந்துருக்காங்களா? எதா உபகாரம் உண்டா? நீ ஒருவன் இப்ப சத்தியம் தானே. நீ தனி எங்கேயோ இருக்க வைகுண்டத்தில் இருக்கிறான், கைலாசத்தில் இருக்கிறான், பிரம்மலோகத்தில் இருக்கான்னு எங்க இருக்கிற நீ? அப்படிப்பட்ட லோகம்லாம் ஒண்ணு உண்டா? இல்லை, இங்கதானே. இப்படி ஓர்மித்துட்டா போதும். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். ஏன்னா நாம ரூப ஜெகஜீவ தோட்டம் எல்லாமே பிரத்யட்சமாக கண்ணுக்கு முன்னால் இருந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்னை மறவாதே, எங்களை மறந்து விட்டால் உங்களுக்கு வாழ்வில்லை, வாழ்க்கை இல்லை, இருப்பு இல்லை, இயக்கம் இல்லை என்று நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்குது. காணக்கூடிய எந்த தோற்றமானாலும் சரி, நாம ரூப ஜெக ஜீவ தோற்றம், ஜடஸ்வரூபம் இல்லவே இல்லை. அது வெறும் மண்ணாங்கட்டி. இப்படி காணக்கூடிய ஜடம் எதுவானாலும் சரி, அதுல அவ்வளவு ஈர்ப்பு இல்லை. நாங்கள் இருக்கிறோம், எங்களை விட்டா அவனுக்கு ஒரு கதி இல்லை, எங்களைத்தான் தொடணும், எங்களைத்தான் சாப்பிடணும், எங்களை தான் அனுபவிக்கணும். எங்க அனுபவம் இருந்தால் கூட உனக்கு வேற எந்த அனுபவம் கிடையாது. பகவான் 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 சொல்றீங்க, பகவானை பார்த்திருக்கியா? அவங்கள்ட்ட பேசியிருக்கிறியா? உன் குறைகளை கேட்டிருக்கானா? உன் குறைகளை நீக்கியிருக்கானா? எங்களை பாரு, பிரத்யட்சமா அழகா ரொம்ப ஜோரா ருசியுள்ளதாக கவர்ச்சிகரமாக எப்படி ஒன்று அப்படி இருக்குமே. சாப்பிடு, தொடு, குடு, வாங்கு, இந்த இன்பத்தை விட்டு எவனும் இருக்கா நம்பிட்டு போறியே. இதுதான் ஏமாத்துறியா? ஏமாந்து வந்து காலங்கள்லாம் போறாதா? ஒன்னா ரெண்டா? இதை சொன்னா பேட்டியக்காரன் ஒவ்வொருத்தரும் அனுபவம் சொல்லுவானா, வேண்டாங்கிறானே. உனக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது, நீ அனுபவி, இப்படித்தான் பெருமாள் சொல்றாங்க. உலகம் யாருக்காக வந்தது? ஒரு எண்ணத்தால வந்தது. எண்ணத்தை அவன்பால் தெரிவிட்டீங்கன்னா உலகம் இல்லாம போயிடும். ஒரே மார்க்கம், எல்லாம் நீயே, எல்லாம் ஒருவனே. நன்மை தவிர தீமை இல்லவே இல்லை, நல்லவர்களை தவிர தீயவர்கள் இல்லவே இல்லை. அந்த சத்தியத்தை நிலைநிற்கிறதுக்கும் எல்லாம் உனது செயல் என்று எண்ணும்
எண்ணமும் நீ அல்லாது எமக்கூடதோ யாம் எங்கே இருக்கிறோம்? எமக்கு இருப்பு ஏது? எமக்கு உடமை ஏது? எமக்கு இயக்கம் ஏது? எல்லாம் நீதானே. அவனோ பெண்ணோ எந்த ஜீவனானாலும் சரி உண்மையில அது உண்டா? இப்படி திரும்ப 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 கேட்டு பாருங்க. எங்க பார்த்தா அவனை தான் பார்க்க முடியும் பாருங்க. இந்த நாம ரூபம் மறைஞ்சுவோம். அவனாகவோ பெண்ணோ தெரிவிக்கும் தன்படியும் மறையும். ஏன் அவன் இருப்புக்காக ஏங்குறீங்க? நீங்க எந்த அளவுக்கு ஏக்கம் ஏங்குறீங்களோ, கொஞ்சம் உள்ளம் கழிந்து குலைகிறோ அந்த அளவுக்கு தானே பிரகாசிக்கும். அது எனக்கு எந்த மார்க்கும் கேட்ட தேவையில்லை. கொஞ்சம் உள்ள உறுதினா போதும். ஐயாத மனிதருக்கு உய்யாது கண்டுகொள்ள. நாராயணா பிரபு. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ